ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, தென்காசி மாவட்டத்தில் உள்ள சிவகிரியில் உள்ள சந்தன மாரியம்மன் கோயிலில் உள்ள கோயில் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா அவங்க தீச்சட்டியில் எடுத்துகிட்டு போகிற ஃபங்க்ஷன் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. சூப்பராகவே இருக்குங்க இந்த கோயிலோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செமையாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கப்புறம் எங்கள் ஊர் பக்கம்னாவே கரகாட்டத்துக்கு மிஞ்சவே முடியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையான கரகாட்டம் எல்லாமே இருக்குது இந்த இதில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட யாராவது பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஓலையில் பின்னுது. இது எங்கள் ஊர் சைடு மட்டும் தான் இருக்குது. இப்போ இங்கேலாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ மோஸ்ட்லி வந்து அதில் தான் எல்லாமே சீரெல்லாம் கொண்டு போவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரில. செம்மையாகவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த கோயிலோட ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு பார்க்கும்போது. அதாவது எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே அங்கே கூடியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டான்ஸாக இருக்கட்டும், பசங்களோட ஆட்டம் பாட்டமாக இருக்கட்டும், ஊர்னாவே தனி ஒரு இது நாங்கள் இல்லை அந்த மாதிரி. அதாவது நம்ம சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த திருவிழா அப்படின்னா நம்ம சொந்த ஊருக்கு ஒன்றா கூடுறது தான் ரொம்ப செமையாக இருக்கும். மாமா மச்சான், அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை, எல்லா என்ன சொல்கிறதா மதினி அது இதுன்னு எல்லாருமே ஒன்று கூடி நம்ம ஒரே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாரும் அன்றைக்கி ஒன்று கூடி செம்மையான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அந்த 4 நாள் 5 நாள் 1 மாதமாக அந்த ஃபங்க்ஷன் செம்மையாக ஓடிட்டுருக்கும். புலி வேஷம்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வேஷம் போட்டு அவங்கவுங்க என்ன நேர்த்தி கடன் வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி எல்லா வேஷமும் போட்டுட்டு நம்ம போகிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் சில ஊர்களெலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, மயான கொள்ளையெல்லாம் இருக்கும். திருநெல்வேலி சைடு, இங்கே தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் எல்லாத்துக்குமே தெரியும் மயான கொள்ளைன்னா என்ன. யார் மயான கொள்ளை பார்த்துக்கிங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கரகாட்டத்தில் ஒரு பாட்டு வாசிக்கிறாங்க. அந்த பாட்டை யாராலும் கண்டுபிடிச்சதுன்னா எனக்கு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செமையாக இருந்துச்சு பாட்டு ஃபுல்லாகவே. கரகாட்டம்னால எங்கள் ஊர் பக்கம் தாங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா அது வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த உரிமையோட அடி எல்லாமே. அதேமாதிரி கோயில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லாருமே செமையாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோயிலை பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நான் இதுவரைக்கும் போனதில் எங்கள் அக்கா எல்லோரும் போயிருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. அவங்க எனக்கு அதாவது இந்த வீடியோவை கொடுத்து நீ என்னோடய யூடியூப் சேனல் போடணும், இது எங்கள் ஊரோட பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை. செமையாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது தென்காசி மாவட்டத்தில் இருக்கீங்க, அதே சிவகிரியில் சந்தன மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேல் உங்கள் ஊரில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் என்னோடய யூடியூப் சேனலில் கண்டிப்பாக போடுறேன். இது எனக்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நேர் விருப்பம்னு கூட சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்க நம்மள்கிட்ட வந்து கேட்குறாங்கல்ல, அது ரொம்பவே அதாவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இதை போடுன்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் கலைகள்லாம் இப்போ அழிஞ்சிட்டு வர்றதாங்க ரொம்ப கஷ்டமான ஒன்று. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 6 மாதம் இந்த ஆடி மாதம் வரைக்கும் தான் அந்த கரகாட்டமே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதில் சம்பாதிச்ச காசில் தான் திரும்பி 6 மாதத்தையும் ஓட்டுவாங்க. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது. ஆனால் இவங்களையுமே சில பேர் தப்பாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் இவங்களுக்கு என்ன, அது அவங்களுடைய கலை, அவங்களுடைய வந்து என்ன சொல்கிறது, பாரம்பரியமாக அவங்க குடும்பம், அவங்க அதுக்காகவே பிறந்திருக்காங்க, அந்த கலைக்காகவே பிறந்திருக்காங்க. அதனால் அவங்க தான் அதை பண்ண முடியும். மற்றவங்க யாராலையும் இதை பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு செமையாக பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆட்டமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், நம்ம சிரிக்க வைக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. அது எல்லாம் அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் மறந்து அந்த சிரிப்புக்காக வந்து பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த மேலடிக்கிறவங்கலாம் எல்லா பாட்டையுமே அதிலே வாசிக்கிறாங்க. எவ்வளோ சூப்பராக வாசிக்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு நம்மளால் யாராலுமே முடியாது. அதே மாதிரி அந்த மேலே தலை வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கரகாட்டம் ஆனவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. செமையான ஒரு பாட்டுங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த பாட்டு எல்லாருக்குமே நல்லாவே பிடிக்கும். எந்த அளவுக்கு அந்த மேளத்தையும் இந்த நாதஸ்வரத்தையும் அவங்க வாசிக்கிறாங்க மட்டும் பாருங்கள், செமையாக இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்று கூடி ஒரு இடத்துல உட்காந்து கரகாட்டம் பார்க்குறது, சினிமா பார்க்குறது. எங்கள் ஊர்லெலாம் திரைக்கட்டு சினிமா போடுவாங்க. 21 நாள் ஃபங்க்ஷன் இருக்கும் எங்கள் ஊரில். அந்த 21 நாள் கோயில் கொடையில் பார்த்திங்கன்னா அந்த 21 நாளும் செமையாக படம் போடுவாங்க. படம் அப்புறம் மாவில் கிடக்கிற அன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக அழுகுதும் அந்தளவுக்கு இருக்கும். எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டம், சங்கரங்கோயில் வட்டம். எங்கள் ஊரை என்னென்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். யாராவது இந்த சங்கரங்கோயில் வட்டத்தில் இருக்கவங்க யாராவது வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மி பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம உறவுகளான அனைவருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஏரியா. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம தென் மாவட்டம்னாலே அந்த பேர் போனது அந்த கோயில்
கோயில் ஃபங்க்ஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உறவுகளுக்கு மரியாதை கொடுத்தது ரொம்பவே நல்ல ஒரு பழக்கம் இருக்குது. அதே மாதிரி இன்னுமே இந்த கலாச்சாரம்லாம் நம்ம ஊர் பக்கம் இன்னும் அழியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஊர் இன்னும் பெருமையாக சொல்லிட்டுருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, அந்த கிராமம்னாலே ஒரு இது இருக்கும்ல, அந்தளவுக்கு வந்து சிட்டியில் இருக்கிறது இல்லைங்க. அந்த மாதிரி சிட்டி லைஃப்பை யாருமே அனுபவிக்க முடியாது. கிராமம் தான், சிட்டி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். செமையாக இருந்துச்சு இந்த டான்ஸு, ஆட்டம் பாட்டமெல்லாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்தப்பட்டு அப்படியே பை. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, டேக் கேர், பை.